ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷரிலே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷரிலே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. வந்திருக்கிற ஆத்துமாக்களையும் வர தடைவிருக்கிற ஆத்துமாக்களையும் பிதாதாமே ஏவி வழிகளை உண்டாக்கி அழைத்து கொண்டு வருமையா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரித்த சரீரங்களை உயிர் பெறச் செய்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பழிக்கும்படியாகும். ஸ்தோத்திரம். ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகும். ஒரு தெய்வீக சமாதானம் குடும்பத்திலே இறங்கி ஹalleluya, குழப்பத்தின் ஆவிகளும் சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. ஒரு சமாதானம் குடும்பத்திற்குள்ளதாய் கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவை அல்லாது ஒரு சமாதான வழிகளும் ஒரு ரட்சிப்பின் வழிகளும் உலகத்துல வேற என்றுமே இல்லையே தகப்பனே. பிதாவே, நீரே காரியத்தை நடத்துகிறவர். நசரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன் தகப்பனே. விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. அங்கும் இங்குமாய் கண்களை கட்டி ஸ்தோத்திரம் சுத்த விட்டு கொண்டு சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. இருதயத்திலே ஒரு புதிய ஆவிகளை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ ஆவிக்கு நேராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் உங்கள் இருதயங்களை திறந்து ஏசப்பா நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லுகிற யாவருக்கும் அவர் சூழ்நிலைகளை மாற்றி இதய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துல சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, இயேசு கிறிஸ்துவான உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்துல நடந்த சில காரியங்களையும் அதனுடைய விஷயங்களையும் வைத்து தேவனுடைய அன்பை நம்ம எப்படி வளர்த்துக்கலாம், நம்ம ஆவிக்குரிய ரீதிகளிலும் மனசு குழப்பத்திலையும் உலக கஷ்டத்திலையும் எல்லாருக்கும் எல்லா வகையான விஷயங்களும் சந்திக்கப்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எல்லா மனுஷர்களுக்கும் குறைகள் உண்டு, எல்லா மனுஷர்களுக்கும் தேவைகள் உண்டு. மனுஷனுடைய தேவைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடிவே இல்லாத தேவைகள். ஒரு காரியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் பிசாசு உருவாக்கி வைத்துட்டு இருக்கான். யார் ஏசப்பா எனக்கு போதுன்னு தங்க இருதயத்துல ஏத்துக்கிட்டாங்களோ, ஏசு எனக்கு போதுன்னு அவங்க நம்பினாங்களோ, அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா உலகத்தினால் உண்டான சோதனைகளும் உலகத்தினால் உண்டாகிற கவலைகளும் உலக மயக்கத்தினால உண்டாகிற குழப்பத்துல இருந்து விடுதலையை குடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். ரோமர் 10:17 சொல்லிருக்கு, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்றதுன்னா எதுவா இருந்தாலும் நீங்க கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா தான் அந்த கேள்விக்கு எதிர்த்தாப்புல இருந்த மனுஷன் சொல்லக்கூடிய பதில் சரியா இருக்கா இல்லையாங்கிறத வச்சுதான் அந்த மனுஷனுடைய விஷயங்களையும் அந்த காரியத்தையும் நம்ம நம்பி அந்த காரியத்தை செய்யவா வேண்டாங்கிறத நம்ப முடியும். அந்த கேள்வி எப்படி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மனுஷ புத்தியில நம்ம சுய சிந்தனையில நான் இப்படி கேட்டுருவேன் அப்படி கேட்டுருவேன் நான் அப்படி மாத்திரம் இப்படி மாத்திருவேன்னு நமக்குள்ள அநேக காரியங்கள் போனாலும் அது எப்படின்னா கொஞ்ச நாள்ல மாறி போயிடும். கேள்வி எதனால வரும்னு கேட்டீங்கன்னா கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸ்தோத்திரம். என்னைக்கு நம்ம பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, என்னைக்கு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, இந்த வேதத்தை தியானிக்க அந்த வசனம் நம்ம மனசுக்குள்ள போகும்போது அது நம்ம கண்களை தெளிவாக்கும், நம்ம இருதயத்தை தெளிவாக்கும். நம்மகிட்ட இருந்து வர்ற கேள்விகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான கேள்விகளா இருக்கும். நம்முடைய கேள்விகளுக்கு மாய்மாலம் பண்ணி ஏமாத்தக்கூடிய மனுஷனால பதில் சொல்ல முடியாது. அதுதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். அந்த கேள்வி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனத்தினாலே வரும். எப்ப நம்ம பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நமக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தி வந்துடும். எப்ப நம்ம பைபிளை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நமக்கு இருதயத்துக்குள்ள இருந்த தேவையில்லாத பிசாசின் போராட்டம், தேவையில்லாத ஒரு எரிச்சல், தேவையில்லாத காரியங்களை பேசினவங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு அவங்க நம்மளை தேடி, ஸ்தோத்திரம், என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, நமக்கு முன்னாடி பேசுற விஷயங்கள் ஒன்னா இருக்கு, பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள் வேற மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம்.
ஆனா கர்த்தர் சொல்கிறார், அப்படி பேசுறவரே நான் கிடையாது. நான் உங்களுக்கு கடவுளா இருக்கிறேன். நான் உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, இந்த உலகத்துல வாழும்போது நீங்கள் பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கும், இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கான நித்தியமான வாழ்க்கை வாழ்வதற்குமான வழிகளை உண்டாக்கும்பதற்காக நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த கேள்விகளை சீசர்கள் எப்படி இயேசுகிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து தாம் உலகத்துல குழந்தையா பிறந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரலோகத்துக்கு போயிருவேன். அங்க நிறைய வாசஸ்தலத்துல நிறைய வீடுகள் உண்டு. நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷனுடைய ஆயுட்காலம் கொஞ்சம் தான். அந்த ஆயுள் காலத்துல நீங்க என்னை ஏத்துக்கிட்டு என் பிதாவின் சித்தத்தை, அதான இயேசு உங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் பிதா வலதுபுறத்துல இருக்கிறாங்க சுவிசேஷத்தை நீங்க நம்புறது மட்டும் இல்லாம மற்றவர்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இந்த காலத்துல மரிச்சதுக்கு அப்புறமா நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்குள்ள என்னோடு கூட நீங்க அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ரெடி பண்ணதுக்காக தான் என்ன பண்ண போறேன், நான் மரிச்சு உயிரோட போக போறேன்னு அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழும்ப பெற்று பரலோகத்துல பிதாவின் வலது பட்சத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? பிதாவின் வலது பட்சத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்காராம். ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சு, ஒரு கணவர் தப்பு பண்ணிட்டார், இல்ல மனைவி ஏதோ விஷயங்கள் தவறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவர்களுக்காக என்ன பண்ண அவருடைய உறவினர்கள் பரிந்து பேசுவாங்க. தெரியாம இந்த ஒரு தடவை அது தெரியாம பேசிட்டாப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா, ஒன்னா சேர்ந்து வாழுமாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவினர்கள்னா இணைந்து ஒன்னா வாழுங்க, பிரிவினை வேண்டான்னு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த பரிந்து பேசுகிறபடியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலதுபட்சத்துல நம்ம நிறைய இடத்துல தவறும் போது, நிறைய காரியத்துல நம்ம சிந்தனையில தவறு செய்யும் போது, செயல்கள்ல தவறு செய்யும் போது, நம்ம எனக்கு பைபிளை வாசிக்காம எனக்கு ஏசப்பா வேண்டாம், எனக்கு இந்த விஷயத்தை அவர் செய்யலன்னு அவரை விட்டு விலகி ஓடுன சூழ்நிலைகளையும் நம்ம அவரை விட்டு போனாலும் அவர் நம்ம விடுகிறதே இல்லையா. நமக்காக பிதாட்ட பரிந்து பேசிக்கிட்டே இருக்காராம். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய 12 சீடர்களையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுறாரு, யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து பெற்று பிதாவின் வலதுபட்சத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற இயேசுவானவர், நசராய இயேசுவானவர் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி வேதனை அனுபவித்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை ரட்சித்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டு போயிருவோம்பா, நான் உங்களை இப்படியே விட்டுற மாட்டேன், உங்களை திக்கற்றலாம் விட மாட்டேன். உலக கவலைகளும் உலக பிரச்சனைகளும் உலகத்துல அநேக காரியங்களும் அன்பு தணிஞ்சு போனாலும், யார் எப்படி போனாலும், தாய் உன்னை கைவிட்டாலும், தந்தை உன்னை கைவிட்டாலும், கட்டின மனைவி உன்னை தூற்றினாலும், யார் என்ன செஞ்சாலும் நசராய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவா இருக்கிறார். அவருடைய அன்புக்கு இணையான அன்பு உலகத்துல எந்த மனுஷனுடைய அன்போ இல்லைங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீசர்கிட்ட இருந்து வந்த கேள்வியை பாருங்க. அதான் நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 14:4 சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் அவருக்கு உயிரோடு இருக்கும்போது நான் மறிச்சு மேல போகிற விஷயத்த தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன உடனே முத கேள்வி கேட்டது யார் தெரியுமா? நம்முடைய இந்தியாவுக்கு வந்த தோமா என்னும் சீடர் தான். இந்த தோமா என்னும் சீடர் வந்து கொஞ்சம் தெளிவான ஆள். அவருக்கு நீங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரே வச்சு நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா அவருக்காக அவர் செய்த ஊழிய பட்டணங்களுக்காக அந்த மலை மேல அவருடைய நேம வச்சு ஒரு சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லிட்டு. அந்த தோமா என்ன கேட்கிறாருன்னா, இயேசுவை பார்த்துட்டு தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இப்ப நீர் என்ன சொல்றீன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீர் எங்கேயோ மேல போயிருவீங்கிறீரு, மேல போய் ஏதோ ஒரு இடத்த ரெடி பண்ண போறேங்கிறீரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிற, நீர் போற வழி எங்களுக்கு தெரியாத அப்படிங்கிறாரு.
அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இது நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். ஒரு வழி தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். அந்த ஒரு இடத்துக்கு போகணும், நான் எங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு போக வேண்டிய வழிகள் தெரிஞ்சாதான் நம்ம பிரயாணம் பண்ணி போக முடியும். அந்த வழியா வழியே தெரியல என்ன செய்ய முடியும்? அந்த ஊருக்கு போகணும் புலம்பிக்கிட்டு தான் இருக்குமே தவிர அந்த இடத்துக்கு ரீச் ஆகவே முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். எனக்கு இந்த காரியம் சந்திச்சிடணும், எனக்கு பொருளாதாரத்துல இந்த பிரச்சனை மாறிடணும், எனக்கு திருமணத்துல இந்த காரியம் நடந்துடணும், எனக்கு குழந்தை இந்த காரியத்துல வந்துடணும், உலக பிரகாரமான தேவைகளை யோசித்து 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 தங்கள் இந்த வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த கொஞ்ச வாழ்க்கைய அதை வேதனையா அனுபவித்துக் கொண்டிருக்கார தவிர கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த சமாதானத்தை அவர்கள் இழந்து போயிடுறாங்க. நானே வழியும், யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் வழிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோம்னா சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த சத்தியம் அவர் தாங்க மெய். அவரை பற்றி கொண்டோம், இயேசு எனக்கு போதுன்னு சொல்லிட்டோம்னா உலக கவலைகளும் உலக போராட்டங்களும் உலகத்தினால கட்டுற கட்டுகளும் எல்லாமே நம்மளை சேதப்படுத்தாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தமா கொடுத்த வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இயேசு சொல்றாரு, என்ன நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா என் பிதாவையும் தெரியுங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. யோவான் 14:7 சொல்லுது, இது முதல் நீங்களே அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஏசு எழுதுறோம்னா பிதாவை நீங்க பாத்துட்டீங்க பாக்குறாரு. உடனே அடுத்து ஒரு சீசர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. யோவான் 14:8 பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா நீ யாருமே அவரை கடவுளுடைய குமாரனா ஏற்றுக்கொள்ள, இவர்கள் அவரை நம்பி இந்த 12 சீசர்களும் அவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்தும் அவருடைய கிரியைகளை பார்த்தும் அவருடைய நடக்கையை பார்த்தும் அவருடைய சீசர்லாம் மாறிட்டாங்க. மாறினாலும் அவர்கள் இருதயத்துக்குள்ள என்னன்னா, இவருக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருடைய காரியத்தினாலதான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால அவரை மட்டும் எங்களுக்கு காட்டுங்க. யாரு? கடவுள்னு ஒருத்தர் சொல்றாங்களே இந்த உலகம் எல்லாமே, அந்த கடவுளை மட்டும் எங்களுக்கு காட்டுங்கப்பா, அது போதுன்னு பிலிப்பு கேட்கிறான். ஸ்தோத்திரம். பேதுருட்ட கர்த்தர் கேட்பாரு ஒரு இடத்துல வந்து நின்று, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சீசர்கிட்ட கேட்பாரு. அப்போ ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. ஒருவர் உங்களுடைய எலியாங்கிறாங்க, ஒருவர் உங்களுடைய எலிசா தீர்க்கதரிசிங்கிறாங்க, ஒருவர் அந்த தீர்க்கதரிசிங்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசிங்கிறாங்க, எல்லாம் அப்படின்னு நிறைய தீர்க்கதரிசிகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இயேசு சொல்லுவாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கப்பா? அவங்க சொல்றதா இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிற வேலையில பேதுருதான் சொல்வா, நீர் உண்மையான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன்மா. முதல்ல இயேசுவை கடவுள்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடந்த வாரங்கள்ல தியானிச்சிருக்கிறோம், கடந்த மாதங்களையும் தியானிச்சிருக்கோம். என்ன தியானிச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அந்த மனுஷன் இந்த பிலிப்பு தான் போய் என்ன சொல்லுவானா, நான் மேசியாவை கண்டேன், ரட்சகரை கண்டேன், நாசரேத் என்னும் ஊர்ல இருந்து ரட்சிப்பு வந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த ஆசாரியனாகி அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்னா, நாசரேத்துல இருந்து அப்படி வர்றதுன்னு பைபிள்ல எங்கேயுமே போடலையே, வா போய் பாப்போம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்கும்படியாக வருகிற அந்த மனுஷன், அந்த பாஸ்டரு, அந்த ஊழியக்காரரு, அந்த மனுஷன் பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, உத்தம இஸ்ரவேலன் சொல்லிட்டு ஒரு சாட்சி கொடுப்பார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் ஒரு வார்த்தை சொல்லுவார். அவனை பார்த்து அவன் சொல்லுவான், ஷாக் ஆயிட்டு, என்ன எப்படி தெரியும் இருக்குன்னு சொல்லுவோம்னா, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன் பாடிப்பார். உடனே சொல்லுவான், நீர் உண்மையான கிறிஸ்துமா. முதல்ல அவரை கிறிஸ்துன்னு சொல்லுது அந்த ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்த அந்த மனுஷன் தான். இரண்டாவது பேதுரு சொல்லுவான், நீர் உண்மையான தேவனுடைய மனுஷனாய கிறிஸ்துமா. இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிற சூழ்நிலைகளிலும் அவரை கண்டுகொண்ட போதும் பிலிப்பு அவர் சொன்னான், இதெல்லாம் இருக்கட்டும், நீர் பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பியும் போதுங்கிறான். ஏன்னா
மோசே என்ன சொல்லுவார்னா, நான் உங்களை காண வேண்டும் சொல்லுகிற வேலையில, பிதாவை நோக்கி ஜெபிக்கிற வேலையில, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல பிதா சொல்லுவாரு, நீ என்ன உயிரோட பார்த்துட்டு, என்னை முழுவதுமா பார்த்துட்டு எந்த மனுஷனும் உயிரோடு இருந்ததில்லை, இருக்க முடியாது. அப்படி வல்லமையும் பராக்கிரமமான மனுஷன். மனுஷனை போல மனுஷன் என்ன பார்க்க முடியாது. அவ்வளவு வல்லமும் பராக்கிரமமான ஒரு தெய்வம். நான் உங்களை சிருஷ்டித்த தேவன். என்னை பார்க்கிற எவனும் சாவான். நான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் பராக்கிரமானவர் சொல்லிட்டு கர்த்தர் தன்னை பிரதிபலிக்கிற சூழ்நிலையில இருந்தால் நீ எனக்கு பிரியமான ஒரு மனுஷன் சொல்லிட்டு மோசேட்ட சொல்லுவாரு, நான் உன்னை மூடிக்கிட்டு நான் என் கைகள் எடுக்கிறேன், என் பின் பக்கத்தை மட்டும் நீ பார்ப்பான்னு சொல்லிட்டு அவன் பின் பக்கத்தை மட்டும் பார்த்ததாக பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் அவங்க சர்ச்சுக்கு போய் மெசேஜை கேட்டு கடவுளை ஒருத்தரும் பார்த்தது இல்ல அவங்களுக்குள்ள என்ன ஆசை ஆயிடுச்சுன்னா, பிதாவை மட்டும் பார்த்தா போதும்பா, எங்களுக்கு சக்சஸ்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஆயிப்போச்சு. அதை தாண்டி அவர்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் வந்துருச்சு. உங்களில் யார் பெரியவனா இருப்பாய் அப்படின்னு அவங்களுக்கு சீசர்களையும் போட்டிகள் இருந்துச்சு. பிசாசின் ஆவி என்ன பண்ணுனா, அது பெருமையை செய்ய வைக்கும். அது என்ன பண்ண, உலக பிரகாரமான காரியத்துல கட்ட வைக்கும். ஸ்தோத்திரம். ஆனா தேவ அன்பு என்னன்னா, எனக்கு போதும் தேவனே, எனக்கு இதை நீ நிறைவேற்றின நன்றி, இந்த காரியத்துல இது பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து மாற்றம். அது தேவ அன்பு நம்மளை ஆட்கொள்ளும். பிலிப்பு அவரை பார்த்து சொல்லலாம், பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பிப்பா, அது போதுங்கிறான். இப்ப இயேசு சொல்லுகிறாரு அவனுக்கு பதிலு, யோவான் 14:9, அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? Those who are seek in the son, they seek their father. யார் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்களோ அவர்தான் பிதா. பிதா என் ரூபமாய் இங்கே வந்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். என்னை பார்க்கிற எவனும் பிதாவை பார்க்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை கொடுக்கிறார். யோவான் 14:10 சொல்லிருக்கு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்ற எந்த வார்த்தையுமே எந்த வசனமே என் சுய புத்தியில நான் சொல்லல. நான் உங்களுடைய சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். யோவான் 14:11 சொல்லிருக்கு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாக என்னை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து என்ன கிரியை செய்தாரு? இயேசு கிறிஸ்து கிரியை என்ன கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன நன்மை செய்தார்? வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போறாரா, அங்க பேய் ஓடிடும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போற ஒரு கல்யாணத்துக்கு போறாரா, அங்க திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, ஜெபிக்கிறார், தண்ணீரை திராட்சரசமா மாத்துறாரு. அந்த வீட்டினுடைய அந்த பந்தி விசாரிக்காரன் சொல்றான், எப்பவுமே என்ன ஒரு சாப்பாடு பங்கன் நடக்கும்போது முதல்ல நல்ல சாப்பாடை போட்டுருவாங்க. நேரம் ஆக ஆக கூட்டம் வர வர என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல சாம்பார்ல வெந்நிய ஊத்திடுவாங்க. என்னையா ஃபர்ஸ்ட் சாம்பார் நல்லா இருந்துச்சு, வர வர சாம்பார் மாதிரி கலர் இருக்கு, ஆனா என்ன ஆகுது, டேஸ்ட் இல்லையாம்பாங்க. ஆனால் இயேசு வந்த வீட்டுல அங்க அப்பத்துக்கு குறைபாடு இல்ல, அங்க திராட்சை ரசத்துக்கு பிரச்சனை இல்ல. அந்த வீட்டு பந்தி விசாரிப்பா எப்பவுமே நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துருவாங்க. கடைசி பந்தி வரும்போது மக்கள் குடிச்சு திருப்தியான திராட்சை ரசம் குறைஞ்சதை கொடுப்பாங்க, டேஸ்ட் குறைஞ்ச கொடுப்பாங்க. ஆனா நீரோ இப்போ வரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துருன்னு சொல்றான். அந்த கல்யாண வீட்டு மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா, அந்த மணவாளனுடைய குடும்பமும் இயேசுவை கல்யாணத்துக்கு வரும்படியாக அவர்கள் அழைத்தார்கள். இயேசுனுடைய குடும்பம் அங்க வந்திருந்துச்சு. அதனால அந்த ஆசீர்வாதம், முதலான ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தேவ பிள்ளைகளே, இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, இயேசு உங்க சிந்தனைக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, இயேசு எனக்கு போதுன்னு நீங்க ஒரு விசுவாசத்துல ஒரு முடிவா இருந்துட்டீங்கன்னா, அவர் போன வீட்டுல திராட்சரசம் குறைவில்லை. அவர் நடந்து போகிற இடத்துல என்ன நடந்ததுன்னா, மலைகள்ல ஒரு 4000 பேர் திரள் கூட்டம், 5000 புருஷர்கள் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசு பேசுற விஷயத்த மெசேஜ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில சாயங்காலம் ஆயிடுச்சு.
சாயங்காலமான உடனே இங்க இருக்கிறவங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது இவ்வளவு பேத்துக்கும் பணத்துக்கு எங்க போறது எங்கிட்ட நம்மகிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு அவர்கள் சீசெல்லாம் புலம்புகிற வேளையில இயேசு கிறிஸ்துவான என்ன பண்ணா 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர்கிட்ட அந்திரேயா என்கிற அவருடைய சீசன் கொண்டு வந்து ஒரு சிறுவன் மட்டும் 5 அப்பமும் 2 மீன் வச்சிருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன விஷயத்த பாருங்க, அங்க அநேகர் இருந்தாங்க, ஆனால் ஒரு சிறுவன் தான் என்ன பண்ணானா அவருடைய போதகத்தை கேட்டு இயேசுவை முழுசா நம்பி அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கர்த்தர்ட்ட கொடுக்குறான். அவன் கொடுத்தது நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய எல்லாருடைய பசியையும் போக்கினார். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காசை கேட்கலங்க. இன்னைக்கு தவறான போதகம். கர்த்தர் உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கிறார், அதை கேட்கிறார். இது மாய்மாலமான போதகம். என் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய இயேசு குமாரனாகிய வந்ததுனால, பிதாவின் குமாரனாய் வந்ததுனால, அந்த திரியேக தேவன் உண்மையுள்ள தேவன் அவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் கேட்கறதுனா, மகனே உன் இதயத்தை எனக்கு தா, மகளே உன் இதய கதவை எனக்கு தா, உன் இதய கதவை திறந்து விடு, நான் உள்ள வந்துட்டேன்னா உன் பிரச்சனையின் காரியம் போயிரும், உன் குழப்பம் நீங்கிரும், உன் சந்தேகம் மாறிடும், உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை ஏற்ற காலத்துல நான் நடத்தி செல்வேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். யோவான் 14:11 சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். ஏன்னா அவர் அவ்வளவு அற்புத அடையாளம் செய்தார். பேயை விரட்டினார், பிசாசை விரட்டினார், நோயின்றவர்களை குணமாக்கினார். பிறந்தது முதல் நடக்க முடியாம ஊனமா இருந்தவன ஜெபம் பண்ணி நடக்க வைத்தார். தொழுநோய் பட்டு தொழுநோயினால வேதனைப்பட்டு தொழுநோய் இல்லவன தொட மாட்டாங்க, ஊரை விட்டு விதைக்கு வெளியில வச்சிருவாங்க. அவர்களை தொட்டு சுகமாக்கின தேவன் நம்முடைய தேவன். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு! அவர் செய்த கிரியைகள் அநேகமா இருக்குது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புத அடையாளத்தை எழுதி வச்சோம்னா இந்த உலகத்துல இருக்கிற புஸ்தகம் பத்தாதாங்க. அவரு ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு அற்புதங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து வருகிற பாதைகளில அநேக நோயாளிகளை வச்சாங்களாம். ஏன்னா அவருடைய நிழலாவது இவங்க மேல படட்டும். ஸ்தோத்திரம். அவர் நிழல் பட்டு சுத்தமானவர்கள் அநேகமாங்க. அவருடைய டிரெஸ்ல ஒரு 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 முனையை தொட்டு எனக்கு சரியாயிருன்னு விசுவாசிச்சு அவரை தொட்டு பெற்றுக்கொண்டவர்கள் அநேகம். ஸ்தோத்திரம். ஏசு என்ன பார்த்தா போதுங்க நான் சரியாயிருவேன்னு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்கான், வரி வசூலிக்கக்கூடிய. ஸ்தோத்திரம். ரொம்ப குள்ளனா இருக்க கூட ஒரு மனுஷன், சகேயுன்னு பேரு. அவன் என்ன பண்றான்னா, அவன் தொழில என்ன பண்றதுன்னா வரி வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது. அப்படி வரி வசூல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வரியை கொடுத்து அடிச்சு புடுங்கிறது. அடிச்சு புடிங்க அவனுக்காக பயப்படுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, படை வீரர்கள் இருப்பாங்க. தரல அடிச்சு பிச்சு விடுவான். ஆளு பார்க்கதான் கட்ட, ஆனா அவன் பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆளு ஹைட்டா இருப்பாங்க. அதனால எல்லா மனுஷர்களும் அவனுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்றான்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அவர் அற்புத அடையாளம் செய்யறாரு, அவர் நோயை குணமாக்குறாரு, பேயை விரட்டுறாரு, செத்தவனை உயிரோடு எழுப்புறாரு, லாசரு என்க மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்புகிறார், எவீரு என்பவர் ஒரு மனுஷனுடைய மகள் நோயாய்ப்பட்டு செத்து கிடப்பா, அவ்வளவு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு விதவை, நாயின் வீட்டின் விதவையினுடைய மகன், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மரித்த மனுஷனாய் அவன் ஒரு வாலிபன். அவனுக்கு அந்த தாய்க்கு ஒரே ஒரு குமாரன், அவன் கணவன் மறைச்சு போயிட்டான். அவன் தன் சொந்த ஒரு குமாரன் செத்து போயிட்டு அவன் அழுதுட்டு வர சொல்லல, அவள் மீது மனதுருகி அவளை தொட்டு உயிரோடு எழுப்பினார். அவர் அப்படி அற்புத அடையாளம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்ட சகே என்ன பண்றான்னா, நான் அவரை தொட வேண்டாம், அவர் நிழல் என் மேல பட வேண்டாம், அதுக்கு நான் பாத்திரம் நல்ல, ஆனா நான் ஒண்ணு என்ன செய்ய போறேன்னா, ஒரு அத்தி மரத்துல ஓடியே போய் ஏறி அதுக்கு மேல நின்னு நான் இயேசுவை பார்த்தால் போதும்னு ஒரு விசுவாசத்துல ஓடி போய் ஏறி நிக்கிறான். தேவ பிள்ளையே, நீ ஒரு விசுவாசத்துல ஒரு நம்பிக்கையில எனக்கு என்ன என் தேவன் செய்வார், எனக்கு எந்த காரியத்தை நிறைவேற்றுவார், நான் ஒரு இதய கலக்கத்தோடு ஒரு குழப்பத்தோடு ஆவில அடல் இல்லாம நான் திக்கற்றவளா இருக்கிறேன், கைவிடப்பட்டவளா
இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, எனக்கு ஒரு சமாதானம் இல்ல, தீச்சட்டியில போட்டு எரிக்கிற மாணிக்கு அடிக்கடியாய் முள்கள் குத்தப்பட்டதா இருதயத்தோ ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கிறார் சகோதரியே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். உன் முந்திரைகளை நினைக்க வேண்டாம், பூரமானதை நினைக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியத்தை நிறைவேற்றி தருகிறார். அவரை நம்பு, அவரை விட்டுட்டு நீ எங்க ஓடுவா? அவருக்கு இணையாக ஒரு தேவன் இல்ல, அவருக்கு இணையான ஒரு மனுஷன் இல்ல. அவரை மனமானதா ஏற்றுக்கொள். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகளில, சில இடங்கள்ல தடுக்கி விழுந்து என் காரியத்தை மாற்றி என் விஷயத்த நான் தவறா புரிஞ்சுட்டேனோ, நான் செய்யறது சரியில்லையோ, என் இருதய குழப்பமா இருக்குது, என் காரியத்துல என்ன செய்வா, என் பதவியும் என் பட்டமும் எதற்கும் கை கொடுக்காம எல்லாத்தையும் நான் சுற்றி கட்டி வைத்ததாய் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவா. கர்த்தர் சொல்கிறார், நான் புதிய இனத்தை செய்வேன், புதிய விஷயத்தை செய்வேன். நான் போரடிக்கிறதுக்கு கூர்மையும் புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் உன்னை மாற்றுவேன். ஸ்தோத்திரம். சகேய என்ன பண்ணான்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எனக்கு அவரை பார்த்தால் மாத்திரம் போதுன்னு ஓடி போய் அந்த காட்டத்தி மரத்து மேல ஏறி நின்னு பாக்குறான். He was happy. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய குடும்பமும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் எல்லை கடங்காத பேரின்பமும் மன மகிழ்ச்சியும் சுகமும் என்னைக்குமே இருக்குங்க. அவன் பார்த்தான், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசிங்க. அவர்கிட்ட அவ்வளவு, ஏன்னா அவர் பிதாவின் குமாரனா இருந்தார். அவருக்கு அடுத்து நடக்க போற காரியங்கள்லாம் முன்னாடியே தெரியும். இவன் ஓடி போய் மரத்து மேல ஏறணும் அவன் இருதயத்துல யோசிச்சுட்டு போய் ஏறி நின்ன உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நேரம் வந்து மரத்துக்கு கீழே நின்றுட்டு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுறார், நீங்க உலகத்துக்குள்ள ஓடுறீங்க, உலகத்து காரியத்துல தேடுறீங்க, உலக விஷயத்துல அநேக போராட்டத்தோடு குழப்பி சுத்திக்கிட்டு இருக்கிறா. எதுவாவது நடக்குமா? என்னை பார்த்து தேவன் எனக்கு எதையாவது சொல்லுவாரா? என் காரியத்தை மாற்றுவாரா? எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என் இருதயம் ஏக்கமா இருக்கிறது, என் இருதயம் குழப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்றென்றும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்றென்றும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உங்கள் கண்மலை அவரா இருக்கட்டும். உங்கள் கண்மலை, உங்கள் கண்கள், உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையும் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். அவரே விடுதலையை கொடுக்கிறவர், அவரே அற்புதத்தை செய்கிறவர், அவரே வழியை நடத்துகிறவர், அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். மனுஷனுடைய சிந்தனையை திருப்பி போட்டு அவருடைய சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகேயை பார்த்து கூப்பிட்ட உடனே ஊரும் உலகமும் சுத்தி இருந்த மனுஷர்களும் ஆசாரியர்களும் பாஸ்டர்ஸும் ஐயர்வாளுகளும், அதான் ஆசாரியர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வீட்டுக்குள்ள போன உடனே, இவன் இப்படிப்பட்டவன்னு இவருக்கு
தெரியாதா? உலகம் குத்தம் சொல்லதான் செய்யும் சகோதரியே, உலகம் குத்தம் செய்யும் செய்ய சகோதரனே. உலகம் எப்பவும் he is always criticizing your life. உலகம் எப்பவுமே கரைப்படுத்திக் கொண்டு குற்றங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கும். நீ அதற்கு நேராய் உன் கண்களை திருப்பாத, அதற்கு நேரா உன் சிந்தனையை செலுத்தாத. உன் இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்பு. அவர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியார் வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட சகை என்ன பண்றானா, அவன் இயேசுவின் பாதபடியில வந்துட்டு, நான் யார்கிட்டயாவது எக்ஸ்ட்ரா பணம் வாங்கியிருந்தேன், எக்ஸ்ட்ரா வரி வேணும்னா அந்த வரியை நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவரை பார்த்தா போகணும்னு ஏறின ஒரு மனுஷனுக்கு பரதேசிக்கு போக முடியாத வழிகளை கொடுத்த தேவன், நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு இயேசு எனக்கு என்ன செய்வார்னு அவர் பக்கமா வந்ததுனால அவர் உங்களை அப்படியே விட மாட்டார். யோவான் 14:12 சொல்லுது, மெய்யாகவே 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 மெய்யாகவேனா உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால், இயேசு கிறிஸ்து நான் மரித்து நான் பிதாட்ட போக போறேன், நாங்க போறதுனால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அற்புத அடையாளங்கள், நோயை வேட்டுறாங்க, பேயை வேட்டுறாங்க, பிசாசை வேட்டுறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதுங்க. இதெல்லாம் நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஒரு மனுஷனுடைய தேவை சந்திக்கப்படணுமா? இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த தேவை சந்திக்கப்படட்டும்னு நீங்க சொல்லி ஜெபிச்சீங்கன்னா உங்கள் ஜெபம் அப்படியே நிறைவேறும். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 14:13 சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்றார். யோவான் 14:14. சிலருக்கு இந்த ஃபேன்சி நம்பர் பிடிக்கும், ஈஸியா மைண்ட்ல வச்சுக்க முடியுங்கிறதுக்காக அநேக காசுகளை கொடுத்து வாகனங்களுக்கு ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இல்லைன்னா போன்ல என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஃபேன்சி நம்பர் வேணும்னு சொல்லிட்டு ஈஸியா மனப்பாடம் பண்ற மாதிரி ஃபேன்சி நம்பர் மேல ஆசையா இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம வசனத்திலையும் நம்ம அதே உலக பிரகார மனுஷர்கள் அழிந்து போற காரியத்துக்கு ஃபேன்சி நம்பரை தேடுறான். வேதத்துல அநேக ஃபேன்சி நம்பரான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி அறியாது மெட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதே தேவன் உங்களுக்கு இன்னொரு ஃபேன்சி நம்பரை கொடுக்கிறார். யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If she shall ask anything in my name, I will do it. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க கேளுங்க, அதை செய்வேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அது மாத்திரம் கிடையாதுங்க, நீங்க என்கிட்ட அன்பா இருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அவருடைய கற்பனைகள் நமக்கு வேதமா பைபிள்ல கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை வாசிச்சு வேதத்துல சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தங்கள், உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பிறனிடத்திலும் அன்புகுறாயாக. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூடாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உன் சகோதரனை நேசி. யோவான் 14:16 சொல்லிருக்கு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நம்ம கேட்கணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பிரேயர் ரெக்வெஸ்ட் வர்றவங்க சொல்லுவேன், யாருக்கு பசிக்குதவங்க என்ன பண்ணணும்? சாப்பிடணுங்க. யாருக்கு நோய் வந்திருக்கோ அவங்கதான் டேப்லெட்டை போடணும். அப்படிதான் என்ன செய்யும், அந்த டேப்லெட் போய் அவங்க சரீரத்துல இருக்க தேவையில்லாத கிருமிகளை கொண்டு நோயில இருந்து விடுதலை கொடுக்கும். விசக்குன்னா புள்ளிக்கார யோசிக்க வேண்டியது, யாருக்கு விசக்குன்னதோ விசக்குன்ன ஆள்கார பிரார்த்திக்க வேண்டியது. யாருக்கு வேணும், யாருக்கு தேவைகள் வேணுமோ அவர்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கணுமா. அப்படி ஜெபிக்கிற சூழ்நிலையில அந்த விசுவாசத்தை தேவன் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்கிறார். யோவான் 14:17 சொல்லிருக்கு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்
அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள். உலகம் இன்னைக்கு நிறைய காரியத்தை நோக்கி தேடி ஓடி ஸ்தோத்திரம் சந்தோஷம் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறேன். 3 மணி நேரம் முடிச்சுட்டு வரும்போது உள்ள போகும்போது இருந்த நிம்மதி வெளியில வரும்போது இன்னும் கேவலமா போயிருது. ஸ்தோத்திரம். இல்ல சந்தோஷத்துக்காக நாங்க டூருக்கு போறோம், அங்க போய் அந்த எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வெளியில போய் நல்ல எக்ஸ்பென்சிவ் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா, வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிருது? இவ்வளவு செலவாகி போச்சு. செலவு பண்ணதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு வீட்டுக்கு வந்து என்னது செலவாகி போச்சுன்னு பொழப்போம். எதுக்கு அந்த சந்தோஷம்? மாய்மாலமான சந்தோஷத்தை நோக்கி ஓடுறாங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியா வந்திருக்கிறதுனால அவர் இருதயத்துல யோசிச்சிட்டோம்னாலே நம்ம கவலைகள் எல்லாம் போயிடும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டோம், சிந்தனைக்குள்ள வச்சுட்டோம், ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு அவர்கிட்ட நீங்க ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்கள் உலக கவலைகள் பாரங்கள் எல்லாம் போயிருங்க. உலகம் அறியல, ஆனா நீங்களும் நானும் அந்த சத்திய ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். யோவான் 14:18 கடைசியான அவஸ்துக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you comfortless. I will come to you. பெற்ற காரியங்கள், சுற்றி இருந்த நண்பர்கள், சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போனாலும் கெட்ட குமாரன்னு ஒரு வசனத்தை ஒரு வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு. ஒரு கதையை நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது விபிஎஸ் கிளாஸ் அதெல்லாம் அடிக்கடி சொல்லுகிற விஷயங்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அதுல மூத்த குமாரன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சரியான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இளைய குமாரனோ ஒரு வாலிப பருவம் வரும்போது அப்பாட்ட சண்டைய போட்டு, என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க, நான் இப்பவுமே வெளியில போறேன், நான் என் சுகபோகமா ஜீவிக்கணும்னு வைராக்கியமா நின்னு சண்டைய போட்டு சொத்தை வாங்கிட்டு தன் நண்பர்களோடு, இப்ப அவங்க கையில நிறைய காசு இருக்கு, காசு நிறைய இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய நண்பர்கள் வந்துருவாங்க. தேவ பிள்ளையே காசு நிறைய இருக்குன்னு என்ன பண்ணும்? நிறைய சொந்தக்காரன் வந்துருவான். நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைன்னா இருக்க மாட்டான், சொந்தக்காரன் இருக்க மாட்டான். ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் இயேசு நம்ம கூட இருப்பாருங்க. எல்லாம் கைவிட்டு போனாலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் உங்களை என்னையும் திக்கற்றலா விட மாட்டார். இவன் தன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி வேசிகளோடு தேவையில்லாத காரியத்தை எல்லாம் செஞ்சு பணம் காலியாவ கூட இருந்த ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியில எல்லாம் போன உடனே ஒரு தனிமை, ஒரு விரக்தி, ஒரு சூழ்நிலை, நான் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டேனோ, என் காரியம் சரியில்லையோ, நான் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு போவேன். எப்படி? செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு மொத்த சொத்தையும் வேச்சிட்டையும் ஊர் சுத்தியும் எல்லா காசையும் அழிச்சு முடிச்சுட்டு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணி திங்கிற தவிட்ட தின்னும் போதுதான் அறிவு வருகிறது. என்ன அறிவு வருகிறது? திரும்பி நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஸ்தோத்திரம். சில வாழ்க்கை அப்படித்தாங்க போகுது. சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, சொல் புத்தி இல்ல, சுய புத்தியும் இல்ல. நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன். போயிட்டு அடிபட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து புலம்புறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமாங்க? அந்த தகப்பன் ஜன்னல் அருகே உட்கார்ந்துட்டு எப்போது என் மகன் வருவான்னு அவனுக்காய் காத்து கொண்டிருந்தானாம். இந்த இடத்துல அந்த தகப்பனாய எதை இயேசு கிறிஸ்துவானவர் ரசிச்சுக்காருன்னா, நான் தான்ப்பா உங்க தகப்பன். தேவ பிள்ளைகளே, நான் தான்ப்பா உங்களுடைய தகப்பன். நான் இப்ப வரைக்கும் எப்போ நீங்க வருவீங்க, என்னை விட்டு போயிட்ட, உன் சூழ்நிலையை காரியமா காட்டி உனக்கு தேவையில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஏதோ ஒரு மாய்மாலத்தினால, ஏதோ ஒரு இச்சையினால, ஏதோ ஒரு காரியத்தினால பிடிபட்டு ஏசு எனக்கு வேண்டாம் நீ விலகி ஓடிட்ட. ஆனா இப்போ நீ சொல்ற, நான் முன்னாடி இருந்த வாழ்க்கை, முன்னாடி இருந்த ஜீவிதம் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் திரும்பி
எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போவேன்னு உன் கண்களை நேராய் திருப்பி நீ வந்த சூழ்நிலையில அந்த 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 தவறெல்லாம் செஞ்சுட்டு அவன் பண்ணி திங்கக்கூடிய தவிட்ட தின்னுட்டு அங்கிருந்து வர்றவன் மழை என்ன மணக்கவா செய்யும்? பன்னியினுடைய நாத்தம் அந்த தவிட்டு கொட்டாயில படுத்தனால அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பிஞ்சு போய் பிச்சைக்காரனை காட்டிலும் கேவலமாய் திருநாற்றம் மிகுந்தவனாய் வருகிறான். அந்த தகப்பன் கீழே இறங்கி ஓடி வந்து அந்த துர்நாற்றத்துல அவன் மதிக்கல. என் மகன் திரும்ப வந்துட்டானே, அவனை அள்ளி அரவணைத்து முத்தம் செய்து அவனை குளிப்பாட்டி புது உடைகளை கொடுத்து விருந்து ஆயத்தம் பண்ணி என் மகன் காணப்படாமல் போனான், இப்பொழுது காணப்பட்டான் என்று அவனுக்காய் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த கூடைக்கு வந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு சொல்றதுன்னா, நீங்க காணப்படாம சில இடத்துக்கு போனீங்க, காணப்படாம உங்க இஷ்டத்துக்கு ஜீவிச்சீங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் இப்ப வந்ததுனால அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், ஒரு மிகுந்த ஆனந்தம், பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. கர்த்தர் உங்களுக்காக இந்த வாக்கு தத்தத்தை அன்று சீசர்களோடு சொன்ன வாக்கு தத்தம் இன்று உங்களுக்கும் எனக்குமாய் கொடுக்கப்படுகிறது. யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நீ எங்க ஓடினாலும் சரி, புதருக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடந்தாலும் சரி, அங்கேயும் வந்து நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கைபிடித்து தூக்கி எடுத்து உன் கரைகளை கழுவி உன்னை பரிமள தைலத்தினால் நான் நிரப்பி, நானே தேவன், நான் உன்னை விடுவதில்லை என்று உன்னை புயபலமாய் நோக்கி திருப்பி எடுத்து தேவ காரியத்தை நடத்தும்படியாக அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவரை போல தேவன் வேற யாருமே கிடையாதுங்க. ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு கல்யாணம் முடிச்சவங்க இருப்பீங்க, யாருனாலும் இருப்பீங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், இல்ல கல்யாணம் முடிக்காத நாங்க தன்னுடைய தகப்பனாரை யோசிச்சு கொள்ளுங்க. மகன் தப்பு பண்ணிட்டானா அப்பாவுக்கு எப்படி வரும் கோபம்? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க. நான் உன்னை என்ன சொன்னேன்? இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்க? இதை செஞ்சிருக்க. கோபம் எழும்பி தகப்பன்னா பிள்ளைய கண்டிப்பான், அடிப்பான். இல்ல தகப்பன் சரியில்லைங்கிற விளையத்துல குழந்தைகளே எழும்பி வளர்ந்து வந்து நீ சொல் பேச்சு கேட்க மாட்டான்னு குழந்தைகளை அடித்த காலங்களும் உண்டு. தகப்பனை கண்டித்து ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்த விஷயங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம். சிந்தனையில் அயோக்கியத்தனம், செயல்கள் அயோக்கியத்தனம், நடத்தையில் அயோக்கியத்தனம், பரிசுத்தம் இல்லாத குலைச்சல் எல்லா மனுஷன்டே இருக்கு. நான் பரிசுத்தம் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் அவருடைய விபச்சாரம் பண்ணியாச்சாங்க. அவன் உலகத்துல பரிசுத்தமான எவனும் கிடையாது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களையும் தேவ ஆவியானவர் தவறி போயிட்டா பிரச்சனை இல்ல, வெளியில வா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயத்துல போய் நம்ம அனுதினமும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பரிசுத்தத்துல நம்மளால வளர முடியல, தண்டிக்கு விழுகிறோம். உலகத்தின் காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய ரீதிகள் இருந்து அங்கேயும் ஒரு காற்றினால் அடைபட்ட கப்பல் எப்படி பிரயாணத்தின் போது காற்றுல அடிபட்டு அங்கும் இங்குமா அலையுதோ, அது மாதிரிதான் நம்ம மோட்சலோக பிரயாணத்திற்கு போகும்படியாக இந்த உலக கடல்ல நம்ம ஒரு கப்பலா பிரயாணம் பண்றோம். அநேக காற்றுகளும் அநேக போராட்டங்களும் அநேக உபத்திரங்களும் நம்மை தாக்கும் போது நம்ம நிம்மதியை இழந்தவளாய், சூழ்நிலைகளை இழந்தவளாய் ஆடுகிற நம்முடைய படகு அமைதியா போகணும்னா, காற்றுனாலையும் உலக கவலையினாலும் சேதப்படுத்தாம இருக்கணும்னா, நம்ம படகுக்குள்ள இயேசு வரணுங்க. இயேசு வந்துட்டார்னா அவர் எழும்பி நம்ம அமைதியா இருந்த போதும் அவர் இருதயத்துக்குள்ள ஏத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது அமைதலாயிரு என்று வார்னிங் கொடுத்து அது நம்மளை சேதப்படுத்தபடியாதையாய் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதுதான் சொல்றாரு யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அவர் வரணும்னா நீங்க உங்க இதய கதவை திறந்து நீங்க வாங்கப்பான்னு நீங்க அவர் பக்கமா சார்ந்து கொள்ளுங்க. அவரே ரட்சிக்க கூடிய தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒரு தேவனுமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, உடைய அன்பை ருசிக்கும்படியாக நீர் ஜீவனை கொடுத்து இம்மட்டுமாய் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. ஒரு தெய்வீக சமாதானத்தோடு கூட இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்படியாக
நீர் அவருடைய இருதயங்களை ஆட்கொள்ளுங்க தகப்பனே. ஓ, அவரை நோக்கி நீங்க வாங்கப்பான்னு கேளுங்க. அவர் வந்தார்னா போதும், உங்க சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அவர் வந்தார்னா சூழ்நிலை மாறிடும். அவர் வந்தார்னா விஷயங்கள் வேறுபட்டுரும். அவர் வந்தார்னா அநேக நாட்களா நடக்க முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் அவர் நாம் நடத்தி நிறைவேற்றி தருவார். ஹalleluya. ஜெபிக்கிற வேளையில ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஒரு குரங்காட்டி பொம்மை மாறி, ஸ்தோத்திரம், பொம்மைய சுத்தி சுத்தி விடுற மாணிக்கு சில விஷயத்துல உன் கணவன் உன்னை சுத்த விட்டு ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கான். நான் அவன் கையில குரங்கு பொம்மை மாறியும் கிளி மாறியும் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஹalleluya, ஸ்தோத்திரம். கிளி ஜோசியம் பாக்குற மாணிக்கு உன்கிட்ட கேட்காம, உன் அனுமதி இல்லாம உன் கணவன் போக மாட்டான். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளதா அவன் இருதயத்தை திருப்பி எடுத்து அவனை உன் பக்கமாய் திருப்பி கொண்டு வருவேன். இப்ப அவன் இஷ்டத்துக்கு ஸ்தோத்திரம் போயிடலாமான்னு அவன் இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணத்தோட இருக்கிறான். விட்டுட்டு கலந்து வேற இடத்துல போய் செட்டில் ஆகலாமான்னு யோசிக்கிறான். கர்த்தர் சொல்கிறான், அப்படி விட மாட்டேன். நான் தேவன். நான் உன் இருதய ஏக்கத்தை நான் நிறைவேற்ற செய்வேன். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம். கைகள்ல எலும்புகள் முறிவது போல சில சரீர ரீதிகள்ல எலும்பு விஷயத்துல சில பிரச்சனைகள் உண்டாகி, சோர்வுகள் உண்டாகி, அது தேய்மானம் ஆயிருக்கு, அதுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு அநேக மருத்துவர் இடத்துல இருந்து ஆலோசனைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ வசனம் உனக்கு ஊனும் பலனுமா இருக்கும். தேவ வசனம் உன் எலும்பை இப்பொழுது கட்டுகிறது. உன் சரீர ரீதிகளில உன் பிரச்சனையை இதோ தேவ ஆவியாருடைய கரம் சுகமாக்கி தருகிறது. பெற்றுக்கொள். நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கு. சரீர வேதனைகளில் இருந்து ஒரு போராட்டம் நீங்கி வருகிறது. பெற்றுக்கொள். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாம்பின் ரீதிகளில் பிசாசு சில மாய்மாலத்தை காட்டி சில குழப்பத்தை உண்டாக்கி விழுங்கும்படியாய் ஸ்தோத்திரம், உன் பொக்கிஷ சாலைகள் உன் பண்டக சாலைகள் வெறுமையா இருக்கிறது. என் பாத்திரங்கள் இது வெறுமையா இருக்கிறது. நீ கவலையோடு வந்திருக்கிறா. பொருளாதார ரீதிகளில் ஒண்ணுமே இல்ல, என் கையிலையும் ஒண்ணு இல்ல, இந்த குடும்பத்திலையும் ஒண்ணு இல்ல, எல்லாம் கைவிட்டு போயிருச்சு, நான் என்ன செய்வோன்னு இலக்கத்தோடு வந்திருக்கிறா, ஒரு உருக்கத்தோடு வந்திருக்கிறா. எப்படி இது மாறும் நினைக்கிறா. கர்த்தர் சொல்லுகிறார், சாராபாத் வீட்டு விதவையில அப்பத்துக்கோ எண்ணெய்க்கோ மாவு பிடிச்சுக்கிற தொட்டியோ ஆசீர்வதித்து எளிய தீர்க்கதரிசியை கொண்டு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் இதோ உனக்கா இறங்கி வருகிறது. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் இது முதற்கண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் உன் அண்டையிலே திராட்சை தரத்தில் உள்ள ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். லீபனோனில் இருக்க கெம்பீரமான மரங்களைப் போல் இருப்பார்கள். கேருபீன்கள் சேரவன்களைப் போல அவர்கள் எழுப்பி பிரகாசிப்பார்கள். திகையாது, அவர்களை நம்பி நீ கலங்காது. கர்த்தர் காரியத்தை நடத்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஸ்தோத்திரம். குதிரை மீது பிரயாணம் பண்ணி சொகுசா இருக்கும் என் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். சகோதரியே, என் வாழ்க்கை இப்படி இருக்கும், நான் சொகுசா இருப்பேன்னு சில வார்த்தைகளை நம்பி கேட்டு வந்து பார்த்துட்டா. ஆனா ஏறினது என்னன்னா குதிரை மாதிரி தெரிஞ்சது பேசும்போது கேட்கும் போதெல்லாம். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள கழுதை ஆச்சுது. இப்ப கழுதை இல்லாம குதிரை இல்லாம வாழ்க்கை என்னடா இப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கர்த்தர் சொல்லுகிறா, நீ என்னை நம்பு. கர்த்தர் சொல்லுகிறா, ஏசப்பாவை நம்பு. நீ குதிரையில போக மாட்ட, நீ ராக்கெட்ல போறத்தக்கதையா உன் செல்வத்தையும் உன் முன்னிலைமையிலும் பின்னிலைமையிலையும் மாற்றி எடுப்பு. உன் வீட்டிற்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆசை உண்டு. என் வீட்டுக்கு எங்க அப்பா அம்மா பார்க்க போகும்போது நான் ஒரு சொந்த கார்ல போகணும்னு ஒரு ஆசை. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் இதய விருப்பத்தை நிறைவேற்றி தரும்படியா நீ அவரை நம்பி வேதத்தை வாசிச்சு பற்றி கொண்டனா கர்த்தர் உன் இதய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். பெற்றுக்கோ. பிதாவே ரத்தத்தை தெரிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், 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 ஆமென்.